எங்களுக்கு தேவையானது ஒரு முக்கியமான எங்களுடைய தகவல்கள் வந்துட்டு பாதுகாக்கப்படுமா, அந்த மாதிரியான ஒரு பாதுகாக்கப்படும் அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்மாக ஒரு கொள்கை ஒன்று கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு நாம் வந்துட்டு அவங்க சொல்கிற மாதிரி நம்ம பண்ணலாம். ஃபேஸ்புக் நிறுவனம் வந்துட்டு நம்மளுடைய கண்ட்ரிக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது மற்ற ஃபாரின் கண்ட்ரிக்கெலாம் வேறு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுதான் உண்மை. ஃப்ளாஷ்பேக்னு சொல்கிறோம் உங்களுக்கு. என்ன அப்படின்னா வாட்ஸ்அப் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ண உடனே இயர்லி நீங்கள் வந்துட்டு ஒரு 50 ரூபா பே பண்ணால் போதுப்பா, நீங்கள் வந்துட்டு ஒரு வருஷம் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி வாட்ஸ்அப் ஸ்டார்டிங்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமாக வாட்ஸ்அப் வந்துட்டு ஃபேஸ்புக் நிறுவனம் வந்து வாங்கிடுச்சு. ஸோ வாங்கினதுக்கு பிறகு அந்தளவு ஒரு பெரிய ஒரு பப்ளிசிட்டிலாம் படத்தில். இப்போ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சேஞ்ச் பண்ணனால தான் அந்தளவு நல்லா ஒரு நிறைய பேர் தெரிய ஆரம்பிக்குது. ஃபேஸ்புக் வந்துட்டு வாட்ஸ்அப் நிறுவனம் வந்து வாங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ ஒரு சின்ன ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறேன். அந்த குட்டி கதையெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன விஷயங்கிறது உங்களுக்கு ப்ரீஃபாகவே புரிஞ்சிடும். உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன். எப்படின்னா, ஒரு ஊரில் வந்துட்டு ஒரு பெரிய 2 பிஸ்னஸ் மேன் சொல்லலாம் ஒரு பெரிய கடை வச்சுருக்காங்க. ஸோ அந்த கடையில் வந்துட்டு ஹைஜீனான ஃபுட்டு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பட் அவங்க என்ன ஃபுட்டு கொடுக்குறாங்களோ அதுதான் இருக்கும். நீங்கள் விருப்பமாக இருந்தால் வாங்கிக்கலாம், இல்லைனா வேணாம் விட்டுடலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு கடை வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த கடைக்கெல்லாம் போட்டியாக வந்து ஒரு சின்ன குட்டி கடை வந்து வருது. ஸோ அந்த குட்டி கடையில் அவங்க போர்டுன்னு வச்சுருக்காங்க. ஸோ எங்களுடைய கடையில் நாங்கள் ஹைஜீனிக்கான ஃபுட் தான் தருவோம், ஹைஜீனிக்கான வாட்டர் தான் இருக்கும், அதனால் எங்களுடைய கடையில் நீங்கள் சாப்பிடலாம், விலை ரொம்ப கம்மிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை ஒன்று ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ இந்த கடையில் வந்து நிறைய பேர் கூட்டம் வரவே ஆரம்பிக்குது. ஸோ ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு போன பார்த்தோன்னா அந்த பெரிய கடை வர கூட்டத்தை விட சின்ன கடைக்கு அதிகமான கூட்டம் வருது. ஸோ இந்த பெரிய கடைலாம் வச்சு பார்த்துருக்காங்க, ஆகா என்னடா நம்ம கூட்டமே வரமாட்டேது, இவங்க கடையில் அதிகமாக கூட்டம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, பெரிய கடையிலேருந்து இருக்கிற பெரிய கடை என்ன பண்ணுறாங்க, அந்த ஓனர் வந்துட்டு சின்ன கடையை வந்துட்டு வாங்கிடுறாங்க. ஸோ வாங்கினதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, எங்களுடைய கடையில் என்ன ஹைஜீனிக் என்ன ஃபுட்டு இருந்துச்சோ, ஹைஜீனிக் இல்லாத ஃபுட்டு இருந்துச்சோ அதே தான் இந்த சின்ன கடையிலையும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வாங்க போகிறோம் என்ன பண்ணுவாங்க, சரி ஓகே இந்த 3 கடையை விட்டால் வேறு கடையே இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி அந்த கடை தான் போயாகணும். இந்த குட்டி கடைன்னு சொன்னாலும் அந்த கடைக்கு தான் போயாகணும். இந்த குட்டி கதையை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே தான் இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதுதான். இந்த வாட்ஸ்அப் இப்போ புதுசாக டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான் என்னென்ன அப்படின்னா, இப்போது எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று வைக்கிறோம். ஒரு சேட் ஸ்டேட்டஸோ இல்லை ஹாப்பியாக ஒரு ஸ்டேட்டஸோ இல்லை ஏதோ ஒரு லிங்க்கோ ஷேர் பண்ணுறேன். இப்போ நானே ஒரு யூடியூப் ஒரு வீடியோ ஒன்று போட்டுட்டு அந்த யூடியூப் வீடியோ லிங்க்கை வந்து ஒரு ஸ்டேட்டஸாக வைக்கிறேன் அப்படின்னு வச்சிங்களேன். ஸோ எனக்கு வந்துட்டு ஃபேஸ்புக் என்னுடைய இந்த டேட்டா வந்துட்டு ஃபேஸ்புக்குக்கும் ஒரு பக்கம் போயிடும், இன்ஸ்டாவுக்கும் ஒரு பக்கம் போயிடும். ஸோ இந்த பக்கம் போயிடும், இந்த பக்கம் போயிடும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறப்ப, நான் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுறப்ப எனக்கு வந்துட்டு அதுக்கு ரிலேட்டடான ஒரு ஆட் ஒன்று வரும். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு வேறு சிங்கிள் குரூப்பில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரியான ஆடெல்லாம் வரும், எஃபியில் வரும் அப்படின்னா நீங்கள் இன்னும் சிங்கிளாக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஆடெல்லாம் வரும். இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லையா, எதுக்கு இந்த மாதிரிலாம் ஆடெல்லாம் வருது அப்படின்னா இது ஒரு ஒன் ஆஃப் த பிஸ்னஸ் தான். ஸோ உங்களுடைய டேட்டாஸ் ஃபுல்லாக அவங்க எடுத்துக்கிட்டு அது மூலிமா ஒரு பிஸ்னஸ் வந்து அவங்க பண்ணுறாங்க. ஸோ இது பிஸ்னஸாக இருக்கிற வரைக்கும் நல்லது. இந்த பிஸ்னஸ் வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்துட்டு இதே ஒரு நமக்கு பாதுகாப்பு இல்லாமல் போச்சு அப்படின்னா அது பெரிய ஆபத்தை கொண்டு வலிக்கும். ஓகே, ஒன்று முடிஞ்சிச்சு. இன்னொன்று சொல்கிறேன்னு நினச்சிட்டு சொன்னால் பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் வந்துட்டு நம்மளுடைய இந்தியாவுக்கு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், யூரோப் கண்ட்ரிக்கு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆமாப்பா யூரோப்பில் வந்து ஜிடிபிஆர்னு சட்டம் இருக்குது. சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ எங்களுடைய கண்ட்ரியில் இருக்கிற மக்களுக்கு தேவையில்லாத தகவல்களை, அவங்களுக்கு தேவையான தகவல்களை நீங்கள் தேவையில்லாமல் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மேலே நாங்கள் ஃபைன் ஃபீஸ் இந்த மாதிரி பே பண்ணுற மாதிரி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு மந்த்தில் எவ்வளோ ப்ராஃபிட் வாங்கலோ அந்த மந்த் அதில் 50% ஷேர் எங்களுக்கு தான் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு யூரோப் கண்ட்ரி ஜிடிபிஆர் சட்டம் ஒன்று போட்டிருக்காங்க. அதனால தான் ஃபேஸ்புக் நிறுவனம் வந்துட்டு அவங்களுடைய அந்த யூரோப் கண்ட்ரிக்கு வந்துட்டு இப்போ கொடுக்குற அந்த வாட்ஸ்அப்பில் கொடுக்குற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அவங்களுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னா, அங்கே இருக்கிறவங்கலாம் ரொம்ப நல்லாவங்க, இங்கே இருக்கலாம் தக்காளி தூக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்தியாவில் மட்டும் ஏன்ப்பா இப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவில் 14வது இடத்துல இருக்குது சைபர் செக்யூரிட்டி பிளேஸில் வந்து பார்த்தோன்னா. ஸோ இன்னும் வந்துட்டு டேட்டா வந்து பாதுகாக்கப்படணும். அதுதான் இப்போதைக்கு நம்ம தேவைப்படக்கூடிய முக்கியமான விஷயம் ஒன்று. ஸோ இங்கேயும் அந்த மாதிரியான ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க அப்படின்னா பச்சையாகவே தெரியுது இல்லையா, இந்தியும் சட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கேயும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுப்பாங்க, நம்மளோட டேட்டாஸும் பாதுகாக்கப்படும். ஸோ நம்ம டேட்டாவில் என்னப்பா இருக்குது, நம்ம நார்மலாக டேட்டா யூஸ் பண்ணுறது மட்டும் தானே அப்படின்னா, ஸோ ஒரு ஆளோட டேட்டா கூகுள் அண்ட் ஃபேஸ்புக் வந்துட்டு சொல்கிறேன் இல்லையா, கூகுள் அண்ட் ஃபேஸ்புக் வந்துட்டு ஸோ நாம் என்னென்ன சர்ச் பண்ணிட்டு இருக்கோமோ எல்லாமே நோட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கூகுள் அண்ட் ஃபேஸ்புக் வந்து நம்மளுடைய 3 மில்லியன் வேர்ட் டாக்குமெண்ட்டை வந்துட்டு அவங்க வந்து எடுத்து வச்சுருப்பாங்களாம். ஸோ ஒரு ஆளோடது ஒரு லைஃப் லாங் ஃபுல்லாகவே. ஓகே, ஸோ 3 மில்லியன் வேர்ட் டாக்குமெண்ட் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். ஓகேவா, இப்போ நம்ம நார்மலாக ஒரு நாள் கூகுளில் இப்போ சர்ச் பண்ணி பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா எப்போ எக்ஸாமு, ஸோ என்னென்ன வந்துட்டு சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. இதே ஒரு ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு
ரிலேட்டடாக சர்ச் பண்ணி பார்த்துருப்பாங்க. உங்களுக்கு சின்ன பையனாக இருக்கானா அவனுக்கு ரிலேட்டடாக சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க டே டு டே லைஃப்பில் என்னென்னலாம் சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்களோ அது எல்லாமே வந்துட்டு அவங்கள்ட்ட சேவ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் ஓரியன்டாக சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துருக்கிற ப்ரொஃபைல் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். உங்களுக்கு பின்னாடி இருக்கிற ப்ரொஃபைல் வந்துட்டு வேறு மாதிரி பேக்ரவுண்ட் ப்ரொஃபைல் வேறு மாதிரி ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ எல்லாம் உங்களுக்கு ஆடாக தான் வரும். இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கலாம், அமேசானில் ஒரு ஹெட்ஃபோனோ ஒரு ஸ்பீக்கரோ இல்லை ஒரு ஃபோனையோ இல்லை ஏதோ ஒரு முக்கியமான ஒரு டூல் ஒன்று வாங்குறதுக்காக ஒரு ஆட் கார்டில் போட்டு வச்சுருக்கிறீங்க அப்படின்னா, இல்லைனா அடிக்கடி அதை சர்ச் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணாலும் கூகுள் ஓப்பன் பண்ணாலும் ஏதோ படம் டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட் வரும். எப்படி இப்போ அமேசானில் சர்ச் பண்ணது எப்படி எங்கே விட எல்லாம் ஒரே எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அந்த மாதிரியான ஒரே கேங்குன்னு சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ எல்லாமே ஒரே ஆளுங்க தான். இவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் ஓரியன்டாக இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பட் இது வந்துட்டு இந்த டேட்டா வந்துட்டு இங்கே தமிழ்நாட்டில் இங்கே உட்காந்து இங்கே எவனோ சர்ச் பண்ணியிருக்குது, யூகேயில் எவனோ பார்த்துட்டு இருந்தான் அப்படின்னா, ஸோ இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதே யூகேலேருந்து ஒரு ஆள் நம்மளுடைய வீட்டுக்கு வந்துட்டு ஒரு டேட்டா வச்சுட்டு நம்மளுடைய வீட்டுக்கு வந்து ஒரு பொருளை எடுத்துகிட்டு போக முடியுமான்னு பார்த்தா முடியாது. ஏன்னா அங்கேருந்து இங்கே வந்துட்டு இங்கே எடுத்துகிட்டு போக முடியுமான்னு பார்த்தோன்னா அவ்வளோ செக்யூரிட்டி இருக்குது. ஸோ ஃபிசிக்கலாக பார்த்தா, ஸோ உண்மையில் இன்டர்நெட்டில் அப்படி இருக்கான்னு பார்த்தா கிடையாது. ஸோ அதனால தான் இந்தியாவில் அந்தளவு சைபர் செக்யூரிட்டி வந்து 14 இடத்துல இருக்குது. ஸோ இது இன்னும் 14வது இடத்துல, லாஸ்ட்லேருந்து 14 இடத்துல இருக்குன்னு சொல்ல வரேன் சரியா? ஸோ இது வந்துட்டு இன்னும் சைபர் செக்யூரிட்டி இன்னும் ஸ்ட்ராங் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட டேட்டா ஃபுல்லாமே பாதுகாக்கப்படும். இப்போதைக்கு வர புதிய கட்சிகள்னு சொல்ல வரோம், அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது தரோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் தர வேணாம். உங்களுக்கு தேவையானது என்ன அப்படின்னா, என்னோட யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லாகவே டேட்டாவை பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொள்கையை உங்களுக்கு கொடுக்குறீங்களா, அந்த கொள்கையை நிறைவேற்றுறீங்களா, கண்டிப்பாக அந்த மாதிரியான ஆளுங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம். கரெக்டு தானே? ஓகே, உங்களுக்கு இதை பற்றி நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஹிண்ட் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஏதோ படம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, எம்எக்ஸ் பிளேயர் படம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க, புதுசாக ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க, ஏடிஎம்கே டிஎம்கே ஆட் வருதா? ஸோ இதுவும் ஒரு வகையான மார்க்கெட்டிங் தான். அந்த மார்க்கெட்டிங் பற்றி அடுத்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பற்றி கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் தெரியப்படுத்துங்க. ஓகேவா?